இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட கல்பால் இருக்க ஹேங்கிங் கார்டன் தாங்க போயிருந்தோம். இது நியூ பிளேஸ் கிடையாது, 2 இயர்ஸ் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வின்டர் ஆரம்பிச்சிட்டா இங்கே க்ரௌடு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வின்டருக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு இந்த வீக்கெண்ட் போனோம். நாங்கள் போன டைமுக்கு பெருசாக க்ரௌடு இல்லை. அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பிளேஸில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணலை. பட் என்ட்ரி ஃபேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக 5 AED பெர் ஹெட் இருந்தது. இப்போ 10 AED பெர் ஹெட் ஆகிருக்குது. இந்த ட்ரெயின் ரைடு மட்டும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் எடுக்கும்போது இந்த ட்ரெயினுக்கும் அங்கே டிக்கெட் கவுண்டர்லேயே நம்ம பே பண்ணி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து சேம் தான். ப்ளே ஏரியா இருக்குது, இந்த மாதிரி பிக்னிக் ஸ்பாட் இருக்குது, எப்பவும் போல தான் இருந்தது. எங்கள் பாப்பாங்க 2 பேரும் கொஞ்சம் பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது அவுட்டோரில் எடுத்தால் வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க டயர்ட் ஆகிற வரையும் டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ப்ளே ஏரியா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டினாங்க. வீட்டிலேருந்து கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 8 o'clock கிளம்பிட்டோம். பார்க்கிங்க்கு வந்து தனியாக 10 AED பெர் ஹவர் பே பண்ணோம். அது இல்லாமல் என்ட்ரி டிக்கெட் பெர் ஹெட்டுக்கு 10 AED. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துபாய் பற்றின வ்ளாக்ஸ்க்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.